வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் பரிசு ரூ. 2000 தமிழக அரசின் அதிரடி. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2000 உறுதின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தமிழக அரசால் அந்தந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பரிசு தொகையாக பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 அல்லது 2000 கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசமாக வேட்டி சேலை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கரும்பு, பச்சரிசி, வெல்லம் போன்ற பொருட்களும் வழங்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய பொங்கல், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தைப்பொங்கலை முன்னிட்டு பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் ஊக்குவிக்கணுங்கிற வகையில் பார்த்திங்கன்னா ரூ. 2000 கொடுப்பதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. ரொக்கமாக ரூ. 2000. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் வேட்டி சேலை, இலவசமாக வேட்டி சேலை மற்றும் எப்பயும் போல் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை போன்ற பொருட்கள் மற்றும் கரும்பு, ஒரு முழு கரும்பு கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க மக்களே. அதாவது இது அனைத்து ரேஷன் கார்டில் உறுப்பினர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்கன்னு இல்லை, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே ரூ. 2000 வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட குறிப்பிட்ட பொருட்களும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் வருடந்தோறும் வழங்குவாங்களோ அந்த பொருட்களும் தடை இல்லாமல் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.